வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி, மருந்து குழம்பு. ரொம்ப டேஸ்டியான இந்த குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த குழம்புக்கு தேவையான விழுது அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இதை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த மிளகு சீரகத்தை மட்டும் வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு வெந்தயத்தூளும் நம்ம சேர்க்க போகிறோம். நான் தூள் இருக்கிறதுனால இது கூட சேர்க்கலை. சப்போஸ் உங்ககிட்ட வெந்தயத்தூள் இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் இந்த மிளகு சீரகத்துக்கூடையே சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகு சீரகம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, வெங்காயம், மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 2 ஸ்பூன் மட்டும் தண்ணீர் சேர்த்து இதை நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதை அரைச்சி எடுத்துப்போம். இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூளையும் சேர்த்துடுறேன். நான் ஸ்பூன் கணக்கு சொன்னது, இப்போ நான் வெந்தயத்தூள் போட்ட அந்த ஸ்பூனோட கணக்கில் தான் மிளகு சீரகம் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துருக்கேன். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்ச அந்த இஞ்சி, பூண்டு, மிளகு சீரகம், வெங்காயம் அந்த விழுதையும் இது கூட சேர்த்து லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை லேசாக வதக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால இப்போ லேசாக வதக்கினா தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணீரையும் விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொதிக்க விட்டுடலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது லேசாக கொதித்த பிறகு நம்ம அந்த புளி தண்ணியும் இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். புளி தண்ணியை ஊற்றின பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு துண்டு வெல்லம் மட்டும் இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். ஏன்னா வெல்லம் சேர்த்தோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் பாடி ஹீட்டை பார்த்திங்கன்னா நல்லா பேலன்ஸ் பண்ணும். ஒரே ஒரு துண்டு சேர்த்தா போதும், நிறைய சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. கமகமன்னு நம்மளோட மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பேர் தான் மருந்து குழம்பே தவிர டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்.
இந்த குழம்பு பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு தடவையாவது சாப்பிட்ணும். நம்ம உடம்புல இருக்க அந்த சளி, இருமல், காய்ச்சல், வயிறு ப்ராப்ளம் இது எல்லாமே கண்ட்ரோலில் வைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.